சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஸ்ரீபாண கத்ர நவநாத சித்தர். பாணம் என்றால் வாத்திய ஒளி முழக்கங்கள் என்றொரு பொருள் உண்டு. மனிதன் வாழ்வதே ஒளி போன்ற சப்த சக்திகளினால்தான். இத்தகைய ஒளி சக்திகளை பிராண சக்திகளாக உலகில் தழைக்க செய்வதற்கு ஈசன் சிவபெருமானால் நவநாத சித்தர்களுள் ஒருவராக தோற்றுவிக்கப்பட்டவர் ஸ்ரீ பாணகத்ர நவநாத சித்தர். இவர் அருணாச்சல கிரிவல பாதையில் நாம் காணுகின்ற முக்கியமான தரிசன பகுதிகளில் மூலிகைகள், பாறைகள், தாவரங்கள், நட்சத்திரங்கள் என அனைத்தினாலும் பாணகத்ர சக்திகளை பொழிய வைப்பதற்காக ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண வடிவங்களில் வலம் வருகிறார். நல்லபடி உழைத்தும் கூட முன்னேற்றம் காண முடியாதோர், பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாமல் இருப்போர், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டவர்களால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்போர், இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, வரங்களை பெற்று தருவதற்காக பல்வேறு யுகங்களில் இந்த சித்தர் திருவண்ணாமலையை இப்படி கிரிவலம் வருகிறார். கிரிவல பாதையில் இரவில் கிளிகளின் சப்தம், உலாவாக்கிளி என்னும் அபூர்வ பக்ஷி, கீரிப்பிள்ளை, கழுதை போன்றவற்றின் தரிசனங்கள் வாயிலாக கத்ர சக்திகளை பெருக்குகிறார். இந்த சக்திகளின் ஒளி பரிமாண ரகசியங்களை புரிந்து கொண்டவர்களுள் கர்ணனும் ஒருவன். இது எப்படி சாத்தியம் என்றால், கத்ர சக்திகளை பெருக்கும் மந்திரங்கள் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களில் அடங்கும். அரியா பருவத்தில் இருந்த குந்தி தேவி விளையாட்டாக அந்த மந்திரத்தை கூறியதால் சூரிய பகவான் மூலமாக பெற்ற கர்ணனுக்கும் இந்த கத்ர சக்திகளின் தத்துவம் இயற்கையாகவே வாய்த்துவிட்டது. அவன் நினைத்திருந்தால் சக்தி வாய்ந்த இந்த கத்ர சக்திகளின் மூலமாக பாரத போரில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் பரமாத்மா கண்ணன் போரில் கர்ணன் அந்த கத்ர சக்திகளை பிரயோகிக்க விடாமல் தடுத்து தர்மத்தை நிலைநாட்டியதைப் போல் இந்த பாணகத்ர சித்தரால் உண்டாகும் சக்திகள் நன்மை தரும் விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுகிறது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.